தொழிலில் ஏற்படுகிற வெற்றி தோல்விகளை ஏமாற்றங்களை நாம் தாங்கி கொள்ளணும் அப்படின்னா அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த விளையாடணும். டெய்லி 1 மணி நேரம் விளையாடும்போது நாம் செய்கிற தொழிலில் வந்து நமக்கு ஒரு ஏமாற்றம் வரும், தோல்வி வரும், பின்னடைவு வரும். இதெல்லாம் தாங்கிக்கிட்டு மன அழுத்தம் ஏற்படும். தொழில் செய்யும்போது ஒரு மன அழுத்தம் ஏற்படும், தோல்வி வரும், ஏமாற்றம் வரும். அப்புறம் மன அழுத்தம் என்பது தொழில் செய்வதால் கண்டிப்பாக ஏற்படும். அதை நம்ம எப்படி போக்கணும், எப்படி வெளியேற்றுறது, அந்த மன அழுத்தத்தை எப்படி நீக்குவதுன்னா அதற்கு தினமும் 1 மணி நேரம் நம்ம வந்து விளையாடணும். விளையாடிவிட்டாலே தொழில் செய்வதால் ஏற்படுகிற மன அழுத்தம் என்பது நமது உடலிலிருந்து நீங்கிவிடும், மனசிலிருந்து நீங்கிவிடும். உடம்பும் லேசாக மாறிவிடும். இதை நீங்கள் வந்து வேணால் பரிச்சை பண்ணி பாருங்கள். அதனால் வேறு எந்த வழியுமே தொழில் செய்வதால் ஏற்படுகிற மன அழுத்தத்தை போக்குவதற்கு வேறு எந்த வழியுமே கிடையாது. அதற்குத்தான் விளையாட்டின் பயனே அதுதான். நீங்கள் தொழில் செய்கிறீங்க, ஒரு அலுவலகத்துக்கு போகிறீங்க, தொழிற்சாலையில் நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். ஒரு ஓட்டுநராக, மோட்டார் மெக்கானிக்காக, கலெக்டராக, ஆசிரியராக, விஞ்ஞானியாக, டாக்டராக, என்ஜினியராக, நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம். ஆனால் எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மன அழுத்தம் ஏற்படும், ஒவ்வொரு நாளும் ஏற்படும். அது ஒரு மன அழுத்தம் என்பது ஒரு கழிவு மாதிரி, அதை வெளியேற்றி விட வேண்டும். அதற்கு நீங்கள் ஒரு தினமும் 1 மணி நேரம் விளையாடும்போது அந்தந்தைக்கு சேருகின்ற மன அழுத்தம் என்பது அந்தந்தைக்கே வெளியே அனுப்பப்பட்டுவிடும், அந்தந்தைக்கே மனதிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டுவிடும். அதனால் விளையாட்டுங்கிறது அதோட முக்கியத்துவத்தை உணராமல் நாம் இருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை, எவ்வளோ பெரிய அறியாமை தெரியுமா? அதான் மன அழுத்தம் அதிகமாகி என்ன ஆகுது, நமக்கு வந்து நோய்கள் அதிகமாகிடுது. இப்போ வந்து தொழிலில் ஏற்படுகிற அந்த மன அழுத்தம் அதிகமாக நோய்கள் வந்துடும். அப்புறம் உறவுமுறைகள்லாம் வந்து உறவுமுறை மீதே நமக்கு வெறுப்பு ஏற்படும். அப்போ தினமும் 1 மணி நேரம் விளையாடும்போது நம்ம வெற்றி தோல்விகளை எளிதாக எடுத்துக்கொள்கிற வழக்கம் இருக்கும். விளையாட்டில் வெற்றி தோல்வி ஏற்படும், அதை வந்து நம்ம எளிதாக எடுத்துக்கொள்வோம். அதுக்காக தான் நம்ம தினமும் விளையாடணுங்கிறது. விளையாடுவதற்கு பரிசு பணம்லாம் கொடுக்கக்கூடாது. ஜெயிச்சாச்சுன்னா ஜெயிச்சாச்சு, தோத்தாச்சு. அப்போ தான் வெற்றி தோல்விகளை எளிதாக எடுத்துக்கொள்ள முடியும். பரிசு பணம்லாம் கொடுக்கும்போது தான் வெற்றி தோல்வி என்பது நமக்கு வந்து அந்த வெற்றி மீது வெறியும், தோல்வியை பார்த்தா பயமும் ஏற்படும். தோல்வி அடைந்து விடக்கூடாது என்கிற அச்சம், பீதி ஏற்படும். வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற வெறி ஏற்படும். எதுக்கு? இப்போ வெற்றி பெற்றால் பரிசு பணம், கோப்பை, சான்றிதழ்லாம் கொடுக்கும்போது எப்படியாவது வெற்றி பெற்று விட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி ஏற்படும். இன்னும் வேறு நிறைய பேர் இந்த பரிசு விளையாடுவதற்கு விளையாட்டில் வெற்றி பெறுகிறவர்களுக்கு பரிசு பணம் கோப்பை கொடுக்கும்போது நிறைய பேர் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ இந்தியா சார்பாக கிரிக்கெட்டில் விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வீரர்கள் மீது இந்தியாவில் உள்ள அத்தனை கோடிக்கணக்கான மக்களும் அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள், இந்தியா வென்று விட வேண்டும் என்று. அப்போ என்னாகும் அப்படின்னா, அந்த விளையாட்டு வீரர்களுக்கு எவ்வளோ அழுத்தம் பாருங்கள். அப்போ தோத்துட்டாங்கன்னா, ஜெயிச்சாச்சுன்னா இந்திய மக்கள் எல்லாருமே சந்தோஷத்தில் இருப்பாங்க. அதே தோத்துட்டாங்கன்னா இந்திய மக்கள் அத்தனை பேரும் சோகத்தில் இருப்பாங்க, ஏமாற்றத்தில் இருப்பார்கள். எவ்வளோ பெரிய சுமை பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, விளையாட்டை தொழிலாக செய்வது. விளையாட்டை வந்து தொழிலாக செய்யக்கூடாது. விளையாட்டுக்கு பரிசு பணம் பொருள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. விளையாட்டை வந்து மக்கள்கிட்ட கொடுத்துருங்க. மக்கள் மயமாக ஆக்கிவிடும், மக்களுடைய உடைமைகளாக ஆக்கிவிடுங்கள். இப்போ வந்து அது தனி உடைமையாக ஆகிவிட்டது. அதை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் விளையாடுறதே கிடையாது. மக்கள் ஏன் விளையாடுறதே கிடையாது? தினமும் வாழ்நாள் முழுதும் விளையாடணும். விளையாடினா அவ்வளோ மகிழ்ச்சி ஏற்படும். ஏன் மக்கள் விளையாடுறது இல்லைன்னாக்கா, விளையாட்டை வந்து விளையாட்டுனாலே பிரம்மாண்டமானது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. விளையாட்டுனா இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு இந்த டிவியை பார்த்துக்கிட்டு டிவியில் விளையாட்டுகளெல்லாம் காமிக்கும்போது, விளையாட்டுனா இப்படி தான் விளையாடணும் போலுக்கு, கஷ்டப்பட்டு விளையாடணும், உயிரை கொடுத்து விளையாடணும், அப்புறம் பரிசு பணம் பொருள்லாம் வாங்கணும், அப்போ தான் விளையாட்டு, பரிசாக பணம்லாம் வாங்கணும், பரிசு வாங்கணும், அப்போ அதுதான் விளையாட்டு. ஒரு கவர்ச்சியை எதிர்பார்க்குறாரு. அன்றைக்கி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள்லாம் வந்து சும்மா எளிதாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. எல்லா பசங்களும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்ல கோலி விளையாடுவாங்க, நிறைய விளையாட்டு, பல்லாங்குழி கூட விளையாடுவாங்க. பல்லாங்குழி, ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டு, குச்சிக்கம்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளையாட்டு விளையாடுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பரிசு பணம் பொருள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பாதுகாப்பாக விளையாடுவாங்க. அந்த விளையாட்டு விளையாடி யாருக்கும் காயம்லாம் படாது. பாதுகாப்பான விளையாட்டாக அது இருக்கும். மகிழ்ச்சியாக விளையாடுவாங்க. எளிதாக இருந்தது. வெற்றி தோல்விகளை எளிதாக எடுத்துக்கொண்டார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த கிரிக்கெட்டு இதெல்லாம் டிவிலாம் வந்த பிறகு கிரிக்கெட்டுங்கிறது கிரிக்கெட்டு, கால்பந்து, டென்னிஸு, வாலிபால்லாம் பெரிய பிரபலமாயிடுச்சு. அப்புறம் வந்து இந்த டிவியில் அந்த விளையாட்டுக்கு வந்து கோப்பை, ஆசிய கோப்பை, ஒலிம்பிக்கு பதக்கம்,
அப்போ விளையாட்டுன்னா அது பதக்கத்திற்காகவும் பரிசுகளுக்காகவும் கோப்பைகளுக்காகவும் சான்றிதழுக்காகவும் விளையாடக்கூடியது அப்படிங்கிற மாதிரியான மனப்பான்மை. விளையாட்டே தொழிலாக வச்சுக்கிறவங்க அப்புறம் உருவாக ஆரம்பித்தாங்க. விளையாடுவதே தொழிலாக வைத்து கொண்டவர்கள். அதனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விளையாடுவதே இப்போ பிரம்மாண்டமாயிடுச்சு. விளையாடுவதை தொழிலாக வைத்துக்கொள்வது, பரிசுக்காக விளையாடுவது, அப்புறம் நாட்டோட பெருமைக்காக விளையாடுவது, நாட்டு மக்களே அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, விளையாடுறதை விட்டுட்டு ஒரு நாட்டு விளையாட்டு வீரர்கள் மீது எங்களுக்காக நீங்கள் விளையாடுங்க, நாங்கள் உங்களை வேடிக்கை பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பெரும்பாலான மக்கள் விளையாடாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னாக்கா, இந்த விளையாட்டை தொழிலாக மாற்றினது தான். இந்த பரிசுகளுக்காகவும் பணத்திற்காகவும் சான்றிதழுக்காகவும் அந்த விளையாடுறாங்கல்ல, ஆசிய கோப்பை, ஒலிம்பிக் கோப்பை, இதுதான் காரணம். இதுதான் மக்கள் விளையாடாமல் வேடிக்கை பார்க்கிறவர்களாக மாறி போனதற்கு காரணம். அதனால் அதை விளையாட்டை தொழிலாக செய்ய அனுமதிக்கக்கூடாது. அதனால் மக்கள்கிட்ட அந்த விளையாட்டை கொடுத்துடணும். அப்போ ஆசிய கோப்பை, ஒலிம்பிக் கோப்பை அப்படி எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மக்களே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா மக்களுக்கு விளையாட்டு என்பது தேவையாக இருக்கிறது. இங்கே இந்த கால்பந்து, கிரிக்கெட்டு இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு மக்கள் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட விளையாட்டு விளையாடுங்க. பரிசுகள்லாம் கிடையாது, விளையாட்டுக்கு பரிசுகள்லாம் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை விளையாடுங்க. மக்கள் எல்லாரும் கோடிக்கணக்கான மக்கள் விளையாடுவது முக்கியமாக, அல்லது ஒரு நாட்டு ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் தான் ஒரு நாட்டோட விளையாட்டு வீரர்கள், அதாவது விளையாடுவதே தொழிலாக வைத்து கொண்டவர்கள், அவர்கள் விளையாடுவது முக்கியமாக? கோடிக்கணக்கான மக்கள் விளையாடுவது தானே முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், கோடிக்கணக்கான மக்கள் விளையாடுவதற்கு யார் தடையாக இருக்கிறார்கள் என்றால், இந்த மாதிரி விளையாடுவதே தொழிலாக கொண்டவர்கள், விளையாட்டு வீரர்கள், நாட்டின் சார்பாக விளையாடுகிற விளையாட்டு வீரர்கள். இவர்கள் தான் பெரும் கோடிக்கணக்கான மக்கள் விளையாடாமல் வேடிக்கை பார்ப்பவர்களாக மாறி போனதற்கு இவர்கள் தான் காரணம். அந்த விளையாட்டை தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் காரணம். அதனால் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விளையாட்டுனா வேடிக்கை பார்க்கும்போது அவங்க எல்லாருடைய கவனமும் இந்த விளையாட்டு வீரர்கள் மீது திரும்புதா. அப்போ மக்கள் அந்த மக்கள் அவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. எப்படியாவது ஜெயிச்சிருங்க, இந்த நாட்டின் சார்பாக நீங்கள் விளையாடுகிறீர்கள், எப்படியாவது ஜெயிச்சிருங்க, இந்த மாநிலத்தின் சார்பாக நீங்கள் விளையாடுகிறீர்கள், எப்படியாவது ஜெயிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எதிர்பார்ப்பை ஒரு சுமைகளாக வைக்கிறார்கள். இந்த மாவட்டத்தின் சார்பாக விளையாடுகிற நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சிருங்க, இந்த பள்ளியின் சார்பாக விளையாடுகிற நீங்கள் எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துடுங்க, அப்போ தான் பள்ளிக்கு பெருமை, நீங்கள் தோற்றிங்கன்னா பள்ளிக்கு அவமானம். இந்த மாதிரி அதை ஒரு வெற்றி தோல்வியை மிகைப்படுத்துகிறாங்க, பிரம்மாண்டப்படுத்துகிறாங்க. ரொம்ப வெற்றி தோல்வி என்பது அதை வெற்றியால் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் தோல்வியால் மிகப்பெரிய அவமானமும் அந்த உணர்ச்சிகளை பெரிதுபடுத்துகிறாங்க. சாதாரணமான உணர்ச்சி, ஒரு தோல்வி, ஜெயிச்சிட்டோம், ஒரு விளையாட்டில் ஜெயிச்சோன்னா ஒரு சந்தோஷம், அவ்வளோதான், அடுத்த நிமிஷமாக மறந்துடும். தோத்துட்டோன்னா அது ஒரு சின்னதாக ஒரு வருத்தம், அவ்வளோதான், அதோட அப்போ அடுத்த நிமிஷம் மறந்துடும். ஆனால் இப்போ இவங்க விளையாடுவதே தொழிலாக செய்வதாலும், விளையாடுவதற்கு பரிசு, பணம், கோப்பை இதெல்லாம் கொடுக்கறதுனாலும் விளையாட்டுவது என்பது நிறைய போட்டி வந்துருச்சு, பிரம்மாண்டமாகி விட்டது. விளையாட்டை வியாபாரிகள் கைப்பற்றி விட்டனர். வியாபாரிகள் கைப்பற்றி அதை ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறாங்க. விளையாடுவதற்கு அந்த வாலிபாலு, ஃபுட்பாலு, கிரிக்கெட் பேட்டு, மட்டை, ஸ்டெம்பு, இது ஒரு வியாபாரம், இது ஒரு பெரிய தொழில். டென்னிஸ் பேட்டு, டென்னிஸ் பாலு, இந்த மாதிரி வியாபாரிகளின் கையில் விளையாட்டு போய்விட்டது. அப்போ மக்கள் நிறைய காசு போட்டு பணம் போட்டு எப்படி ஒரு கால்பந்து வாங்கியோ அல்லது வாலிபால் வாங்கி எப்படி விளையாடுவாங்க? விளையாட மாட்டாங்க. பணம் போட்டு விளையாடுற அளவுக்கு அது என்ன முதலீடு, அது வியாபாரமாக? யார் பணம் போட்டு இந்த பால்லாம் வாங்குவாங்க அப்படின்னா, கிரிக்கெட் பாலு, ஸ்டெம்பு, பேட்டெல்லாம் யார் வாங்குவாங்கன்னா அதே தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்திய அணி சார்பாக நான் விளையாடணும், அல்லது தமிழ்நாட்டு சார்பாக விளையாடணும், மாவட்டத்தின் அணி சார்பாக பரிசு பணம்லாம் வாங்குறாங்கள்ல, அதே தொழிலாக வச்சுருக்காங்க. அவங்க தான் அந்த மாதிரி பணம் போட்டு பொருட்கள்லாம் வாங்குவாங்க. அதனால் மக்கள் விளையாடாமல் போனது காரணமே மக்கள் விளையாடுகளை வேடிக்கை பார்ப்பவர்களாக மாறி சோம்பேறியானது காரணமே விளையாட்டை தொழிலாக செய்கிறாங்க பாருங்கள். மக்களுக்காக வேடிக்கை காட்டி அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கிற அந்த வியாபார கூட்டம், விளையாட்டு வியாபாரம் தான் மக்கள் விளையாடாமல் போனது காரணம். அதனால் மக்களுக்கு மன அழுத்தம் தான் அதிகமாகுது. தினம் விளையாடணும், மன அழுத்தம் நீங்கும். இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே தொழில் செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, தினம் நமக்கு மன அழுத்தம் உருவாகும். அந்த அழுத்தத்தை அந்தே போக்கி விடலாம். தினமும் சாயந்தரம் 1 மணி நேரம் விளையாண்டு விட்டால் அன்றைக்கி அந்த மனசு லேசாகிடும். மனசில் உள்ள அழுத்தம் என்பது அது ஒரு குப்பை, அது வெளியே நீங்கிவிடும். அதற்கு தான் விளையாட்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க.
அதனால் வந்து மக்கள்கிட்ட அந்த விளையாட்டை கொடுங்க. எல்லாத்தையும் வச்சு பணம் சம்பாதிச்சிடணும். பணம் எது விட்டாலும் எதையும் விடுறது கிடையாது, எல்லாத்தையும் வச்சு பணம் சம்பாதிச்சிடணும். அது மாதிரி கலைகளை வந்து தொழிலாக செய்யக்கூடாது. கலைகளை வந்து கலைகள் மூலமாக எப்படி மன அழுத்தம் நீங்கன்னாக்கா உறவுமுறை. இப்போ வந்து விளையாட்டுன்னா அதில் வந்து உறவுமுறைக்கு இடம் கிடையாது, வெற்றி தோல்வி தான் முக்கியம். தொழிலுங்கிறதும் உறவுமுறைக்கு இடம் கிடையாது. இங்கே தொழில்லையும் நீங்கள் செய்கிற தொழில்லையும் அங்கே உறவுமுறைக்கு இடம் கிடையாது. வெற்றி தோல்வி, போட்டி உணர்வு. அப்போ அதில் ஏற்படுகிற மன அழுத்தத்தை விளையாடுவதன் மூலமாக நீக்கிவிடலாம். ஏன்னா தொழிலையும் மன அழுத்தம் உறவுமுறை கிடையாது, தொழில் செய்கிற இடத்துலையும் உறவுமுறை கிடையாது, அன்பு பாசத்திற்கு இடம் கிடையாது. அது மாதிரி விளையாடுகிற இடத்திலும் உறவுமுறைக்கு இடம் கிடையாது, அன்பு பாசத்திற்கு இடம் கிடையாது. அப்போது வந்து தொழிலில் ஏற்படுகிற அந்த மன அழுத்தத்தை நீக்க வேண்டும் என்றால் விளையாட வேண்டும். அப்போ இந்த கலைகள் மூலமாக எப்படி கலைகள் வந்து எப்படி பயன்படுகிறதுனா, கலைகள் என்பது ஆண் பெண் இருவருமே சம்மந்தப்பட்டது. இப்போ வந்து விளையாட்டுங்கிறது வந்து ஆண்கள் தனியாக விளையாட வேண்டும், பெண்கள் தனியாக விளையாட வேண்டும். அது மாதிரி தொழில்ங்கிறது என்னது, ஆண்கள் தனியாக தொழில் செய்ய வேண்டும், பெண்கள் தனியாக தொழில் செய்ய வேண்டும். ஆனால் கலைகள் இருக்கலாம், ஆடல் பாடல், இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் சேர்ந்து தங்களுடைய படைப்புத்திறனை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாகும். அதனால் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தும் போது அதில் ஆண்களும் பெண்களும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க. ஒரு பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட பாடுவாங்க, ஆடுவாங்க. அதுமாதிரி ஆண்களும் தங்களுடைய நடன திறமை, பாடல் திறமையை பெண்களிடம் காட்டுவாங்க. இப்படி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வந்து தொடர்புடைய துறை தான் கலைத்துறை. கலைத்துறையில் பார்த்திங்கன்னா, இப்போ விளையாடும்போது உங்களுக்கு உறவுமுறைக்கு இடம் கிடையாது, அன்பு பாசத்திற்கு இடம் கிடையாது, வெற்றி தோல்வி தான் அதில் முக்கியம். வயது வித்தியாசம் பாராமல் அங்கே வெற்றி தோல்வி தான் முக்கியம். ஆனால் கலைப்படைப்பு திறனை வெளிப்படுத்தும் போது, ஒரு பாட்டு பாடும்போது, நடனம் ஆடும்போது அங்கே உறவுமுறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு, அன்பு பாசத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. அதனால் வந்து உறவுமுறைகளில் ஏற்படுகிற ஒரு மன அழுத்தம், ஒரு உறவுமுறைகளில் ஏற்படுகிற ஏமாற்றம், தோல்வி, வெற்றி, இது எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் தினமும் மக்கள் வந்து இந்த ஆடல் பாடல், கதைகள் சொல்வது, ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, சிற்பம் செய்வது, இது போன்று கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துகிற நிகழ்வுகளில் தினமும் ஈடுபட வேண்டும். அப்போ தான் வந்து உறவுமுறைகளில் ஏற்படுகிற அன்பு பாசத்தை வெளிப்படுத்துகிற அடிப்படையாக கொண்ட அந்த உறவுமுறைகளில் ஏற்படுகிற ஏமாற்றம், வெற்றி தோல்வி, இழப்பு, கவலை, துக்கம், துரோகம் எல்லாத்தையும் தாங்கிக்கணும். அப்படின்னா தினமும் இந்த ஆடல் பாடல் என்பது ரொம்ப முக்கியமானது. ஆடல் பாடல், ஓவியம் வரைவது, கவிதை எழுதுவது, கதை சொல்வது, இது போன்ற நிகழ்வுகள் மிகவும் முக்கியமானது. ஆக விளையாட்டின் மூலமாக தொழிலில் ஏற்படுகிற மன அழுத்தத்தை விளையாட்டின் மூலமாக போக்கலாம். அது மாதிரி வந்து ஒரு உறவுமுறையில் அன்பு, நட்பு, காதல், குடும்ப உறவுகள், இதுபோன்று உறவுமுறைகளில் ஏற்படுகிற ஏமாற்றங்கள், இழப்புகள், துரோகங்கள், கவலைகள், துக்கங்கள், மகிழ்ச்சி, வெற்றி தோல்வி எல்லாத்தையும் நீங்கள் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் உறவுமுறை சார்ந்து ஒரு மன அழுத்தம் ஏற்படும். அதை போக்கணும்னா தினமும் ஆடல் பாடல், கவிதை எழுதுவது, ஓவியம் வரைவது, சிற்பம் செய்வது, இது போன்ற கதை சொல்வது, இது போன்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டால் மட்டுமே மக்கள் அந்த உறவுமுறை சார்ந்த மன அழுத்தத்தை நீக்க முடியும். இப்படி இந்த கலைகளும் விளையாட்டும் வந்து மக்களுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை போக்குற மாமருந்தாக செயல்படுகிறது. ஆனால் என்ன ஆகி போச்சுன்னா, கலைத்துறையையும் வியாபாரிகள் கைப்பற்றிட்டாங்க. வியாபாரிகளை வேடிக்கை பார்க்குறவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள். மக்களுக்கு வந்து இப்போ தாழ்வு மனப்பான்மை, இந்த கற்பனை திறனே மக்களுக்கு இல்லாமல் போச்சு, அதை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. எல்லாருமே வந்து இந்த கலைத்துறை சார்ந்த வியாபாரிகளை வேடிக்கை பார்க்கின்றவர்களாக மக்கள் மாறிவிட்டார்கள். அதனால் மக்களுக்கு அந்த உறவுமுறை அடிப்படையாக கொண்டு அந்த மன அழுத்தம் என்பது நீங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. அதனால் வந்து கலைத்துறையையும் மக்கள்கிட்ட கொடுக்கணும். கலைத்துறையை வியாபாரமாக்கக்கூடாது, கலைத்துறையில் வியாபாரத்தை அனுமதிக்கக்கூடாது, கலைத்துறையில் தொழிலாக செய்யக்கூடாது. ஓவியம் வரைவது, நடிப்பது, கதை சொல்வது, கதை புத்தகம்லாம் போடுறாங்களா, நாவல், அதெல்லாம் போடக்கூடாது. கவிதை புத்தகம்லாம் போடுவோம் மக்கள் வந்து. ஆனால் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கவிதை மக்களுக்கு எப்போ தெரியாது. அப்போ கவிதை போடுறதை தடுத்துட்டாக்கா மக்களுக்கு எப்படி கவிதை தெரியாமல் போயிடுமே அப்படின்னு நினைக்கலாம். மக்களே கவிதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. கவிதை என்பது மக்கள் மயமாகிவிடும். இப்போ நடனம் ஆடுவதை வந்து யாரும் தொழிலாக செய்யக்கூடாதுன்னா மக்கள் அப்போ நடனம் ஆடாமலே போயிடுவாங்களா? நடனம் ஆடுவாங்க. பாட்டு பாடுவதை யாரும் தொழிலாக செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் போட்டாக்கா மக்கள் பாட்டு பாடவே மாட்டாங்களா? அப்போ என்ன ஆகுனா மக்களிடம் அந்த பாட்டு என்பது வந்துவிடும்.
மக்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னா முன்னாடி ஒப்பாரி வைப்பாங்க, தாலாட்டு பாடுவாங்க. இன்றைக்கி யாரும் அப்படி பண்ணுறதில்ல. காரணம் என்னென்னா இந்த சினிமா துறையில் நிறைய பாட்டு பாடுறது, அதாவது சினிமாவை பாட்டு பாடுவதே தொழிலாக கொண்டவர்கள் நிறைய பாட்டுகளெல்லாம் வந்து கேசட் ஆடியோ அதெல்லாம் போடுறதுனால என்ன ஆகி போச்சு, மக்கள் பாடுறதை நிறுத்திட்டாங்க. முன்னாடி மக்களோட வாழ்க்கையோடு அந்த பாடல் கலந்துருந்தது. விவசாய நிலத்தில் வந்து பாட்டு பாடுவாங்க, அப்புறம் வந்து குழந்தைகளுக்கு கதை சொல்லுவாங்க, பாட்டு பாடி தூங்க வைப்பாங்க, இறந்தவங்க வீட்டில் ஒப்பாரி வைப்பாங்க. இப்படி பாட்டு என்பது மக்களுடைய வாழ்க்கையில் கலந்திருந்தது. அதை வந்து இந்த வியாபாரம் வந்து என்ன பண்ணுது, இந்த பாடுவதை தொழிலாக கொண்டவர்கள் என்ன பண்ணாங்க, அப்படி பிரம்மாண்டமாக பாட ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் பாடும்போது மக்களிடம் அந்த பாட்டு இருக்கும்போது என்னாச்சு, தாலாட்டு பாடுறது, தூங்க வைக்கிறது, ஒப்பாரி வைக்கிறது, சும்மா வந்து வயல்வெளியில் அலுப்பு தீர பாடுறது. அப்போ வந்து அந்த பாடல் என்பது எளிமையாக இருந்தது, அதுக்கு ஒன்றும் பின்னணி இசையெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த வியாபாரம், இந்த பாடுவதையே வியாபாரமாக செய்தவர்கள், இந்த தொழிலாக செய்தவர்கள், பாடலையே தொழிலாக செய்து பிழைக்கின்ற அந்த பாடல் வியாபாரிகள் இருக்காங்கள, அவங்ககிட்ட போனோன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பின்னணி இசை கொடுக்கறது, பயிற்சி எடுத்து அழகாக ரொம்பவும் அழகாக பாடுறது, அப்புறம் பின்னணி இசை இப்படி, அப்புறம் வந்து அதுக்கு ஒரு நடனம், இப்படியெல்லாம் போட்டு பிரம்மாண்டப்படுத்தி மக்களுக்கு வந்து பாட்டுன்னா இப்படி தான் போலுக்கு பிரம்மாண்டமாக இருக்கணும், நாம் பாடுறதெல்லாம் ஒரு பாட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி வாயை மூடிட்டாங்க. அதனால் வந்து இப்போ மக்கள் வந்து பாடுறதே கிடையாது, பாடுறதுக்கே கூச்சப்படுறாங்க, பாடுறதுக்கே தாழ்வு மனப்பான்மை. மக்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய பாடகர்களோடு தங்களை ஒப்பிட்டு தங்களை தாழ்த்தி கொண்டு பாடுவதை நிறுத்திவிட்டார்கள். இதனால் மக்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போயிடுச்சு. மக்களுக்கு எப்படி இந்த கற்பனை வளங்கிறதே இல்லாமல் போச்சு. அதனால் மக்கள் எல்லாருமே பாடணும். அதான் பாட்டோட நோக்கம். யாரோ வியாபாரிகள், பாடல் வியாபாரிகள், பாடகர்கள் அவரோடு ரொம்ப அழகாக பாடிட்டா மக்கள் மகிழ்ச்சி ஆகிடுவார்களா? அப்படி கிடையாது. மக்கள் பாடணும், அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதற்கு தடையாக இருப்பது இந்த பாட்டு வியாபாரிகள், இசை வியாபாரிகள். நடனம் ஆடுவதற்கு மக்கள் நடனம் ஆடாமல் ஏன் இருக்கிறாங்கன்னா, அதான் டிவியில் பார்க்குறவங்களாப்பா நல்லா நடனம் ஆடுறாங்க, அதை வேடிக்கை பார்த்துட்டா போகுது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் நடனம் ஆடுவதற்கு கூச்சப்படுறாங்க. ஏன்னா நடனம்னாலே இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஆடணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இந்த வியாபாரம், அது நடனத்தை வந்து தொழிலாக செய்கிறவர்கள், அவங்களுக்கு இடையில் ஒரு போட்டி நடக்க ஆரம்பிச்சிருது. நடனம் ஆடுவதையே தொழிலாக செய்கிறாங்கள, அப்போ வந்து நடனம் ஆடுபவர்களுக்கிடையே ஒரு போட்டி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க பயங்கரமாக உயிரை கொடுத்து ஆடுறாங்க, உயிரை பணயமாக வச்சு பல்ட்டியெல்லாம் அடிக்கிறாங்க. நடனம் ஆடும்போது அப்படியே திரி நடனம், அந்த இடத்துல பல்ட்டி சுழல்றாங்க. மக்கள் உடனே என்ன ஆகுது, இப்படியெல்லாம் நடனம் ஆடணுமா, ஆஹா நம்மளால் முடியாதுப்பா என்னம்மா ஆடுறாங்க, நாமளும் தான் இருக்கோமே, சும்மா நமக்கு வேண்டாம்ப்பா, நம்ம ஆடினா அசிங்கமாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுவதை நிறுத்தி விட்டார்கள். மக்களுடைய மனதில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துவது தான் இந்த கலைத்துறையை வைத்து பிழைக்கிறவர்கள் அவருடைய நோக்கம். மக்களுக்கு வந்து மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது போன்றெல்லாம் எங்களால் நடனம் ஆட முடியாது. இந்த நடனம் ஆடுவதே தொழிலாக கொண்டவர்கள் அவர்களுடைய நடனங்களை பார்க்கும்போது மக்களுக்கு என்ன தோணுதுன்னா, இது போன்றெல்லாம் எங்களால் நடனம் ஆட முடியாது. அதுமாதிரி பாட்டு பாடுறாங்களா, தொழிலாக செய்கிறாங்களா, சூப்பராக பாடுறாங்களா, அதை பார்த்துட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இது போன்றெல்லாம் எங்களால் பாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பாடுவதே நிறுத்திடுறாங்க. இப்படி தான் வந்து மக்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடுகிறது. அதனால் அறியாமை, அப்போ வந்து எப்படி ஆடுறதுன்னு தெரில, எப்படி பாடுறதுன்னு தெரில, அறியாமை, அப்புறம் தாழ்வு மனப்பான்மை, கற்பனை வளம் இல்லாமல், தன்னம்பிக்கை குறைவு, தாழ்வு மனப்பான்மை, இப்படி உளவியல் சார்ந்த நோய்களை மக்களுக்கு ஏற்படுத்துவது தான் இந்த கலைத்துறை வியாபாரிகளோட பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் செய்கிற விளைவு இது இப்படித்தான் இருக்குது. உளவியல் சார்ந்த நோய்களை மக்கள் மனதில் உருவாக்குகிறார்கள். அதனால் அவங்களுக்கு கவலைகள், நிறைய நோய்கள்லாம் வருவதற்கு இதுவும் காரணமாக இருக்குது. அதனால் கலைத்துறையும் சரி, விளையாட்டுத்துறையும் சரி, அது வந்து வியாபாரிகளிடமிருந்து பிடுங்கி மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்போ தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாருமே வேடிக்கை பார்க்கின்ற சோம்பேறிகள் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு வீடு டிவியை வேடிக்கை பார்க்கின்ற சோம்பேறிகளாக மக்கள் அனைவரும் மாறிவிட்டார்கள். விளையாட்டை வேடிக்கை பார்க்குற சோம்பேறிகளாக மாறிவிட்டார்கள் மக்கள். கலை, ஆடல், பாடல், சினிமா இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற மக்களாக மக்கள் மாறிவிட்டார்கள். அப்போ எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க? மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பது தானே முக்கியம். நீ படம் பார்த்துட்டா எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? படம் பார்த்துட்டாக்கா பாடலை வந்து டிவியில் பாடுவதை கேட்டுவிட்டால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்?
அது மகிழ்ச்சியாக இருப்பது போன்று தோன்றும். ஆனால் அது உடம்புல நோயை வரவழைச்சிடும், சோம்பேறித்தனத்தை அதிகப்படுத்தும், நமது நேரமெல்லாம் வீணடிக்கப்படும். நமது நேரத்தை கலைத்துறை சார்ந்த வியாபாரிகள், விளையாட்டுத்துறை சார்ந்த விளையாட்டு வீரர்கள் நமது நேரத்தை களவாடி அவர்கள் நல்ல பணம் சம்பாதிச்சு கொடுத்து போயிடுவாங்க. நாம் தான் கடைசியில் ஏமாளி ஆகிடுவோம். அதனால் மக்கள் நீங்கள் விளையாட்டை நீங்கள் விளையாடுங்க. யாரோ விளையாடுறத வேடிக்கை பார்க்குறதுலேயே உங்கள் வாழ்க்கையை கழிச்சிடாதீங்க. வாழ்க்கை ஒரு முறை தான். அது மாதிரி ஒரு கலைத்துறை ஆடல் பாடலாக நீங்கள் ஆடுங்க, நீங்கள் பாடுங்க. மக்கள் நீங்கள் பாடணும், நீங்கள் ஆடணும், நீங்கள் ஓவியம் வரையணும், நீங்கள் கவிதை எழுதணும், கதை சொல்லணும். யாரோ வரைகிற ஓவியத்தை பார்க்குற வேடிக்கையாளர்களாக மாறிவிடாது. யாரோ எழுதுகிற கவிதையை வாசிக்கின்ற வேடிக்கையாளர்களாக மட்டும் இருந்து விடாதீர்கள், மட்டும் இருக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு வாழ்க்கை. நாமெல்லாம் எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையை நாம் தான் அனுபவிக்க வேண்டும். நமது நேரத்தை யாரோ ஒருத்தர் பணம் சம்பாதிப்பதற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். அதெல்லாம் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும்.